Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப புதுமையான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் வச்சு இந்த டிஃபன் செய்ய போகிறோம். இது வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஃபனை, இல்லை நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு துருவி வச்சு, கொஞ்சம் பெரிய சைஸ் துருவி வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் வந்து துருவி இருக்கிறது இருந்தால் போதும். ரொம்ப ஃபைனாக துருவணும்னு கிடையாது, ஓரளவுக்கு இந்த சைஸ்க்கு துருவினா போதும். நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க முட்டைக்கோஸ் ஃபுல்லாகவே. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 1/2 கிலோ முட்டைக்கோஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை. இது வந்து நம்ம உப்புமாக்கு சேர்க்குற ரவை. நான் இதை வந்து வறுக்க கிடையாது, டைரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/2 கப்பை விட கொஞ்சம் அளவு கம்மியாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு இது கூட நம்ம துருவி வச்சுருக்க இந்த 1/2 கிலோ முட்டைக்கோஸை நம்ம சேர்த்துக்கிறோம். 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, 1/2 கப் விட கொஞ்சம் கம்மியாக கடலை மாவு, 1/2 கிலோ முட்டைக்கோஸ் துருவினது, இது 4 இப்போ இதில் சேர்த்துருக்கோம். நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நான் அது கூட கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா பிசைய போகிறோம். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நீங்கள் பிசைய உங்கள் முட்டைக்கோஸ் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிசைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்துடும். தண்ணி எதுவுமே தெளிக்கவோ ஊற்றவோ தேவை கிடையாது. பாருங்கள், நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும். நான் தண்ணியே தெளிக்கலை இதில். அந்த முட்டைக்கோஸ்லேருந்து வந்த தண்ணியே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் பிசைய உங்களுக்கு நல்லா உருட்டிட்டு வரும் இந்த மாவு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் ஏதாவது ஒரு மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியதாக போயிடும். அதனால தண்ணி தெளிக்காமையே பிசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் அப்படி ஏதாவது கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு, நீங்கள் தண்ணி ஏதாவது தெளிச்சிட்டிங்கன்னா கோதுமை மாவு மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இது மாதிரி நல்லா உருண்டையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது இது மாதிரி பிசைஞ்சு வச்சதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறணும் இந்த மாவில். அது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக பால் செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் தொட்டு பார்த்தாவே உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். இதில் வந்து நம்ம எண்ணெயும் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை இன்னும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் பெரிய பால்ஸை செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பெரிய உருண்டையை எடுத்து வச்சுருக்கிறத ஒரு பிளேட்டில் இது மாதிரி கொஞ்சமாக ஒரே ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திட்டு அந்த உருண்டை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் மட்டும் விட்டுருக்கோம். அதில் ரொம்ப கம்மியான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இதுக்கு இது மாதிரி ஒரு ரோல் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையுமே நம்ம இதே மாதிரி ரோல் செஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த டிஃபன் உங்களுக்கு.
பாருங்கள் இப்போ எல்லா மாவுமே இதே மாதிரி செஞ்சாச்சு. உங்களுக்கு சைஸ் வந்து பிரச்சனை இல்லை, இந்த அகலம் மட்டும், இந்த குண்டா இருக்கு இல்லையா, இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். இப்போ நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு இட்லி தட்டுலேயே வந்து வேக வச்சாலும் வேக வச்சுக்கலாம். உங்ககிட்ட வந்து இடியாப்பம் வேக வைக்கிற தட்டு இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா அதில் வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லை, அதனால நான் அது மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டில் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி தட்டில் வச்சுட்டு நான் இதை வந்து இப்போ மூடி வச்சிடுறேன். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்துடும். இது இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பி இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை வச்சு இது மாதிரி பார்த்துக்கலாம். ஃபோர்க்கில் கூட வச்சு பார்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆறணும். சூடாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ சூடு ஆறிடுச்சு. நான் இப்போ இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். ஆனால் வந்து இந்த முட்டைக்கோஸ் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய பீஸ் தான் நீங்கள் போட்டிங்கன்னா கட் பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் போதும். இந்த மொத்தம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மொத்தமாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்க்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கேன். அங்கங்கே பொசுன்னு தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முட்டைக்கோஸ் தான். எல்லாமே வெந்திருக்கும் நல்லா. நம்ம இப்போ வந்து இதுக்கு இன்னும் டேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்திடலாம். இதை வந்து நம்ம கடாயில் போட்டு லைட்டாக டோஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிருக்கோம். பாருங்கள், இது மாதிரி எல்லா பீசஸுமே நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், எல்லா பீசஸுமே சேர்த்தியாச்சு. இப்போது இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைலாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக அதை வந்து மாற்றி விடலாம். அப்போ உங்களுக்கு எல்லா சைடுமே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அது உடையாது, ரொம்ப உடஞ்சிடாது அது. அதனால் பார்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாவே போதும். இது முட்டைக்கோஸ் டேஸ்ட்டே உங்களுக்கு வராது. ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு புதுமையான ஒரு டிஃபன் செஞ்ச ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு இது செய்கிறப்போ. பாருங்கள், இப்போ இது டோஸ்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும், லைட் ப்ரௌன் கலரில் ஒவ்வொரு சைடும் உங்களுக்கு வரும். அது மாதிரி ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸில் அப்படி மாற்றி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஆயிலும் சேர்க்க தேவையில்லை. இது மாதிரி ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஜூஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல்லோட எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இது ஃபுல்லாக சேர்த்திட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ சாப்பிட்றப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லைட்டான ஒரு லெமன் டேஸ்ட் இருக்கும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது நம்மளுடைய புதுமையான முட்டைக்கோஸில் செஞ்ச டிஃபன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.